மக்களே ஒரு சின்ன இமேஜின். தூரத்துல இருந்து ஒரு ட்ரெயின் வருது. நீங்க கண்ணை பாத்தீங்கன்னா மூடுறீங்க. கண்ணை திறக்கும் போது அந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா உங்களை கிராஸ் பண்ணிருச்சு. கிராஸ் பண்ணி உங்க கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு மறைஞ்சிருது. அந்த அளவுக்கு ஒரு வேகமான ஒரு டெக்னாலஜி இப்ப இருந்தா எப்படி இருக்கும்? மதுரை டு சென்னை பாத்தீங்கன்னா 30 நிமிஷத்துல போயிட்டு வந்துட முடியும். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 1 2 ட்ரெயின் பாத்தீங்கன்னா உங்களை கிராஸ் ஆகி மறைஞ்சே பாத்தீங்கன்னா போயிடும். அந்த லெவலுக்கு வேகமானது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 வினாடியில 700 km/h பாத்தீங்கன்னா தொடக்கூடிய அச்சீவ் பண்ணக்கூடிய ட்ரெயினை இப்ப சைனா பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ட்ரெயினோட பேர் பாத்தீங்கன்னா மேக்லே ட்ரெயின் பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, இது தண்டவாளத்திலே போகாதுங்க. தண்டவாளம் பாத்தீங்கன்னா கீழே இருக்கும். அந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா மேல மிதந்துகிட்டு பாத்தீங்கன்னா போகும் அப்படின்னு சொல்லப்படுது. சைனால கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்டிங் பாத்தீங்கன்னா பண்றாங்க. இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எடை, அதாவது டெஸ்டிங் தான் பண்றாங்க. மக்கள் யாருமே கிடையாம இது ஒரு டெஸ்டிங்கா பாத்தீங்கன்னா பண்றாங்க. 400 மீட்டர் அந்த தண்டவாளத்துல இதை ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அதே மாதிரியே பெஸ்டா பண்ண முடிஞ்சிருக்குங்க. அதை 2 வினாடியில 700 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ணி அந்த ஒரு ட்ரெயின் பாத்தீங்கன்னா பாதுகாப்பா பாத்தீங்கன்னா நிப்பாட்டி இருக்காங்க. நம்ம ஊர்ல எல்லாம் வந்தே பாரத் 180 தான் போகுது அதிகபட்சம். எப்படிப்பா அது சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு தண்டவாளம் தாங்க ரொம்ப ஃபேமஸ்ன்றாங்க. அந்த மேக்லே தண்டவாளம்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. அதாவது சூப்பர் கண்டக்டிங் காந்தங்கள் பாத்தீங்கன்னா பயன்படுத்தப்படுது. அது பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா உராய்வு பாத்தீங்கன்னா கம்மியாகுது. உராய்வு இல்லாதனால அந்த ஒரு ரயில் பாத்தீங்கன்னா வேகமா பாத்தீங்கன்னா போகுது. இதனாலதான் அந்த ஒரு ட்ரெயின் பாத்தீங்கன்னா 700 km/h 2 வினாடியில பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. பெரிய ஒரு தொழில்நுட்பங்க, மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு டெக்னாலஜியை வச்சு அவங்க ஒரு ஏவுகணையோட ஈஸியா பாத்தீங்கன்னா மின்னல் வேகத்துல இன்னொரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்ப முடியும். ராக்கெட்டை ஈஸியா அனுப்பலாம் இந்த ஒரு டெக்னாலஜியை வச்சு. சைனா தாங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இருக்கிறது. மேக்லே மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெயினை கண்டுபிடிச்சதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது சைனா தான். இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா 647 km/h ஒரு மணி நேரத்துல அச்சீவ் பண்ணிருந்துச்சு. அந்த ஒரு ட்ரெயினையுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சோதனை பண்ணது சைனா தான். ஜப்பான்லாம் அப்புறம் தான். ஜப்பான்ல இப்பதான் புல்லட் ட்ரெயின்ல இருக்கிறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா புல்லட் ட்ரெயினை தாண்டி மேக்லே ரயிலுக்கு பாத்தீங்கன்னா போயிருக்காங்க. சரி, நம்ம ஊருக்கு வாப்பா, நம்ம ஊர்ல என்னப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்தே பாரத் ட்ரெயின் நேத்து தான் பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒரு ட்விட்டர்ல ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா போடுறாங்க. அதாவது இந்த வந்தே பாரத்ல ஸ்லீப்பர் கோச் பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா இனிமே நைட் டயத்துல பாத்தீங்கன்னா ஓடக்கூடிய ட்ரெயின். அந்த ஒரு ட்ரெயின் பாத்தீங்கன்னா நேற்று சோதனை ஓட்டம் பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. கிளாஸ்ல தண்ணியை ஊத்தி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 180 km/h ஒரு மணி நேரத்துக்கு 180 km/h அச்சீவ் பண்ணிருக்க அந்த ஒரு ட்ரெயின். தண்ணியை ஊத்தி தண்ணி சிந்துதான்ற இல்லையா அப்படின்றதோட எக்ஸ்பெரிமெண்ட் பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ உங்களுக்கு அட்டாச்மெண்ட் பண்றேன் பாருங்க. ஆனா இந்த ஒரு ட்ரெயின் சோதனை ஓட்டத்துல தான் இருக்கு. ஆனா எங்க விட போறாங்க அப்படின்னு தெரியல. நிறைய பேர் சொல்றாங்க லக்னோ சைடு பாத்தீங்கன்னா விடலாம், அகமதாபாத் லக்னோ அந்த சைடு விடுவாங்க, இல்ல நியூ டெல்லிக்கும் லக்னோவுக்கு இடையில விடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. 1000 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 8 மணி நேரத்துல கிராஸ் பண்ணுவாங்க. ஊருக்குலாம் புல்லட் ட்ரெயின் வருமா வராதா? கண்டிப்பா வருங்க. 2027க்குள்ள அந்த ஒரு ப்ராஜெக்ட் நடந்து முடிஞ்சிடும். புல்லட் ட்ரெயினை நம்மளாலையும் பார்க்க முடியும் நம்ம இந்தியாவில். அதாவது நம்ம மும்பை டு அகமதாபாத் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராஜெக்ட்ன்றது நடந்துகிட்டு இருக்கு. வேலை ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. 2027க்குள்ள முடிக்கணும்னு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 2 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணி முடிக்குது.